விஜயினுடைய வாக்கு வங்கி என்ன சார்? தேர்தல்ல நிக்கும் போது தானே தெரியும். நீங்க நில்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுதான் சார். சார் நீங்க கட்சி எப்ப தொடங்குனீங்க? 2 வருஷம் ஆச்சு. கட்சி தொடங்கின பிறகு ஒரு தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தல்ல நீங்க நின்னீங்களா? அது நாடாளுமன்ற தேர்தல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிக்க மாட்டீங்க. முதலமைச்சர் ஆனதான் நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க நிக்க மாட்டீங்க. முதலமைச்சரா எப்ப ஆக முடியும்? அதான் சார், சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும். அப்ப முதலமைச்சர் தான் கணக்கு. இந்த எம்பி, கவுன்சிலரு, மேயரு, சேர்மன் இதெல்லாம் கணக்கு இல்ல அரசியல். அப்படிதானே? அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? நல்ல கட்சி, அருமையான கட்சி. நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அதாவது என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்லாம் சொல்லிருக்காங்க. ஆமா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், ஐநா சபைக்கு அதிபராக இருக்கலாம், எதா வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது ஒரு எங்க ஊரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போனானா அப்படின்ற கதையா. நீங்க முதல்ல தேர்தல் களம்னா என்னன்றதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுடைய வாக்கு அரசியல் என்ன, உங்களுடைய சதவீதம் என்னன்றதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்ப திமுகவுக்கு தான் இழப்பு. ஏன்னா திமுக வைத்திருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்க செய்யற வேலைய இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலமா செய்வாங்க. ஏன்னா பீகார்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு, மதச்சிறுபான்மையினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இதே மாதிரியே பாணியை பின்பற்றுவார்களே ஆனால் மதச்சிறுபான்மையினரும் ஒடுக்கப்பட்டவர்களும் 90 விழுக்காடு திமுகவுக்கு வாக்களிக்கிற ஓட்டர்ஸா இருக்காங்க. பாஜக தலைவர் சொல்ற மாதிரி பீகார் போலவே தமிழ்நாட்டிலும் இடத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல சார், அதாவது அச்ச உணர்வு இருக்கிறத நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்கல்ல, ஓட்டு உரிமையை பறிக்கிற வேலையை திமுக செய்யுதுன்னு சொல்றாங்கல்ல, ஓட்டு உரிமையை பறிக்கிற வேலையை பாஜகவும் தேர்தல் ஆணையம் செய்துங்கிறது தான் திமுக வைக்கிற குற்றச்சாட்டை. நீங்க அதே குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறீங்க. இப்ப 35% வாக்கு வங்கி இருக்குல்ல சார், பொறுத்த வரைக்கும் திமுக தான் பாஜக. ஆமா, திமுக தான் பாஜக, திமுக தான் தேர்தல் ஆணையம், திமுக தான் அரசு, திமுக தான் எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் ஜெயலலிதா. நீங்க ஊழல் பற்றி பேசுறீங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை இழந்தார். அந்த முதலமைச்சருக்கு பெயர் செல்வி ஜெயலலிதா. என்றைக்காவது ஒரு நாள் இது குறித்து விஜயும் விஜயினுடைய கட்சியினரும் பேசி இருக்கிறார்களா? இப்ப கூட ஆதவ் அர்ஜுன் நினைக்கிறேன், அவர் பேசினார் அந்த போராட்ட காலத்துல, பாடி ஷேமிங் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் குறித்து. அவர் பெண் என்பதற்காக அவரை இழிவுபடுத்தி, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த இயக்கம் திமுக. புரியுதா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாழ்நாளில் ஒரு கருப்பு பக்கம் இருக்குன்னு சொன்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய அன்பு மகளும் அன்பு மகளினுடைய இதயம் கவர்ந்த கல்வனும்னு ஒரு பிரச்சாரத்துல பேசினாங்க. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சாது?